உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது மறுபடியும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமாக ஆலோசனை எடுத்து மிகப்பெரிய ஒரு பரிசீலனை செய்து நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை மீண்டும் மாநில தலைவராக கொண்டு வர்றதுக்கும் அவரையே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை அந்த சார்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய பாஜக தலைமையில் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தப்பட்டு இந்த தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்றதுக்காக அதிகாரப்பூர்வமாக விரைவில் மோடி அவர்கள் முடிவை அறிவிப்பார். அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை அறிவிச்சிடறேன். காரணம் என்னென்னா, நான் அறிவித்தா மோடி அறிவிப்பார்னு அர்த்தம். நான் ஒரு விஷயத்தை ஒரு முன்னெடுத்தேன்னா நம்முடைய பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் அதை முன்னெடுப்பார். அந்த விஷயத்தை நம்முடைய கலியுக சாணக்கியர் நம்முடைய அமித்ஷா அவர்கள் மூலமாக அதை பேசி முடிவெடுக்க சொல்லுவார். அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது என்னென்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ, அவர் என்ன சட்டங்கள் திட்டங்கள் பல விஷயங்கள் சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு தான் இங்கே பிஜேபியில் இந்தியா முழுவதும் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் மோடி அவர்கள் என்ன செய்யணும், நம்ம கட்சி எப்படி வழிநடத்தணும், நம்ம எப்படி வெற்றி பெறணும், நம்ம எப்படி வியூகம் அமைக்கணும், அது எல்லாத்தையும் இந்த செந்தில்குமார் அவருக்கு நான் எழுதி கொடுத்துருவேன். அதை மெயில் பண்ணுவேன், இல்லை லெட்டர் அனுப்புவேன், பல்வேறு விதங்களை நான் கையாளுவேன். அந்த விஷயத்தில் மோடி அவர்கள் முடிவு எடுப்பார். ஸோ மோடி அவர்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் மோடி அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். இதை நான் வெளிப்படையாக பல முறை நான் என்னுடைய பழைய சேனலும் ஆகட்டும், இன்னொரு சேனல் ஆகட்டும், இந்த சேனல்லையும் கூட நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை வெளிப்படையாக சொல்கிறேன். இதில் எனக்கு எந்த சந்தேகமோ ஒரு பயமோ ஒரு அச்சமோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு தயக்கமோ எனக்கு கிடையாது. ஏன்னா கட்சிக்காக நான் வேலை செய்கிறேன். நம்ம பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறணும், நம்ம சித்தாந்தத்தை முன்னிறுத்தி நம்ம கட்சி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் சீட்டில் வெற்றி பெறணும். தமிழகத்தில் ரொம்ப நாள் ஆட்சி பிடிக்காமல் இருக்கும். அங்கே ஆட்சி கட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவை உட்கார வைக்கணும். அதுக்காக ஒரு பலமான கூட்டணி அமைக்கிற வேலையை நான் செய்வேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டே இருப்பேன். தினம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பிஜேபி எப்படி வெற்றி பெற செய்கிறது, அதுக்கு எந்த தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவரை மாற்றலாமா அவரை மாற்றலாமா, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், யாரும் கூட்டணி வைக்கிறது, இந்த கூட்டணியில் நமக்கு எது லாபம் இருக்குமா இல்லையா, இந்த பல்வேறு விஷயங்கள்லாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அண்ணாமலை நீக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அண்ணாமலை மட்டும் கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அண்ணாமலையை மட்டுமே வச்சு தான் இதை செய்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் என் இஷ்டம். அது நான் அண்ணாமலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, அவரும் உழைச்சிருக்காரு, அவரோட உழைப்பு சாதாரணமான உழைப்பு இல்லை, அண்ணாமலை உழைப்பு. அதனால் அண்ணாமலை நான் சொல்கிறபடி கேட்டார்னா, இதுக்கு முன்னாடி வந்தார், கொஞ்சம் நான் சொல்கிறபடி கேட்டார், அப்புறம் நடுவில் தடம் மாறிட்டார். அதனால் சிக்கல் தான் அது. இப்போ நான் சொல்கிறபடி கேட்டு நடந்தார்னா, என்ன ஏற்கனவே நடந்திருந்தேன்னா அவர் தான் சிஎம் ஆகிருப்பார், பிரச்சனையே கிடையாது. எடப்பாடிலாம் ஒரு கணக்கிலே கிடையாது. ஆனால் இப்போ மறுபடியும் அண்ணாமலை கொண்டு வரும்போது அண்ணாமலைக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுக்குறோம். அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி என்னுடைய ஆலோசனைப்படி அவர் நடந்தார்னா கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகிடுவார், இல்லை டவுட்டே கிடையாது. இது அண்ணாமலைக்கே நல்லா தெரியும். ஓகேவா? இதை விரைவில் அவர் தன்னுடைய பேட்டிகளில் இப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்டிகளில் அடுத்த நாட்களில் அவர் வெளிப்படுத்த போகிறார். பாருங்கள், நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் சொல்ல போகிறாரு. எல்லா அதிகாரத்தையும் அண்ணாமலைக்கு நான் வாங்கி தருவேன், அது பிரச்சனையே கிடையாது. சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இது மாரிதாஸ் அவர் ஒரு சேனலில் அவர் திடீர்னு அண்ணாமலையெல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஏன் நயினார் நல்லா தானே வேலை செய்கிறாரு, அப்புறம் எடப்பாடி அவருக்கு கூட்டணி சரியாக தானே இருக்குது, இப்போ எதுக்கு தேவையில்ல அண்ணாமலை கூப்பிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்கன்னா, மாரிதாஸை போன்றவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் கட்சியில் உள்ள மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்குமே இந்த மேட்ரு புரிஞ்சிருக்கு. அவங்களே சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்கள் கூட கூட்டணிலாம் போன அவசியம் இல்லை, அண்ணாமலையே பெஸ்ட்டாக இருக்கார், அவர் கூட போகிறது தான் நல்லது அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அண்ணாமலையோடைய விஷயங்கள், நான் முன்னெடுக்கிற விஷயங்கள் எடப்பாடி வேண்டாம் அவங்க நினைக்கிறாங்க. இது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாரிதாஸ் அவர்களுக்கு புரியல. அவரும் நம்முடைய சித்தாந்துக்காக வேலை செய்கிற பிள்ளை தான், நம்ம சகோதரர் தான். அவரை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடியது போல் அப்படின்னு ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு வரிகள் வரும். இந்த வரிகளில் பார்க்கும்போது எனக்கு மாரிதாஸையும் அண்ணாமலை கம்பேர் பண்ண தோணுது. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆகியிருந்து அவர் வேலையை விட்டுட்டு அது நாங்கள் செஞ்ச சில வியூகங்கள்னால அவர் தலைவராக
முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வரப்போகிற சமயத்தை இப்போது பதவி போயிருக்கு, மறுபடியும் கொண்டு வர போகிறோம். அவர் உச்சம் தொட்டுட்டார். ஆனால் அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடியும் மாரிதாஸ் அவர்கள் யூடியூபராக இருந்தார். அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கப்புறமும் மாரிதாஸ் யூடியூபராக இருந்தார். அண்ணாமலை மாற்றப்பட்டதுக்கு பிறகும் மாரிதாஸ் யூடியூபராக தொடர்றாரு. நாளைக்கு மறுபடியும் அண்ணாமலை கட்சிக்குள்ள தலைவராக வந்துட்டு அப்புறம் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தேர்தல் நின்று அவர் முதலமைச்சராகவும் ஆயிடுவார். அப்போவும் மாரிதாஸ் அவர் யூடியூபராகவே இருப்பார். இதில் மாரிதாஸுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கலாம். சரி, சில பேர் என்ன கேட்கலாம், ஏங்க நீங்களும் யூடியூப்பில் பேசுவீங்களா அப்படின்னா, நான் யூடியூபர் மட்டும் கிடையாது, ஓகேவா. நான் வந்து பல்வேறு விஷயங்கள் எல்லா துறைகளிலும் நான் பேசுவேன். அதை வந்து நான் பல சேனல்களில் என்னை பற்றி சொல்லிட்டேன். இதற்கு முன்னாடி பாஜகவில் முதல்ல நான் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தேன். அதற்கு பிறகு செயற்குழு உறுப்பினரான, அதற்கு பிறகு வந்து இளைஞரணி பொதுச் செயலரான, அதற்கு பிறகு பிரச்சார பிரிவு தலைவரான, அதற்கு பிறகு பிஜேபி கிங்மேக்கராக எனக்கு பட்டம் கொடுத்து என்னை செயல்பட சுதந்திரம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்போ பாஜகவின் சிறப்பு அரசியல் ஆலோசகராக நான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது சம்மந்தமாக நான் நயினார் அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கேன். மோடி அவர்கள்கிட்டையும் நான் வந்து பண்ணியிருக்கேன். யாருன்னா டவுட்டுனா நீங்கள் விசாரிச்சுக்கலாம் அதிகாரப்பூர்வமாக. ஒருவேளை எனக்கு தவறாக சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்களை இப்போ தமிழக பாஜக தலைவராக இருக்கவரே எனக்கு எதிராக வழக்கு தொடர முடியும், எனக்கு எதிராக புகார் கொடுக்க முடியும், என்னை முடக்க முடியும், என்ன வேணால் செய்யலாம்ல. ஆனால் எல்லாத்தையும் நான் வந்து ஒளிவு மறைவில்லாமல் பிரதமருக்கு நம்முடைய பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் மேலிடத்தில் கொடுத்துட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்கிறேன், நான் சொல்கிறேன். அதில் எந்த பொய்யும் கிடையாது. அதனால் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, நாளைக்கு அண்ணாமலை சிஎம் ஆடுவார், இப்போ என்னோடய வளர்ச்சியும் இன்னும் ஒரு பெரிய லெவலில் போயிடும் அதிகாரத்துக்கு. ஸோ பல்வேறு விஷயங்களை நான் வந்து முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேன். இது பிஜேபியில் மட்டும் இல்லை, திமுகவிலையும் உதயநிதி துணை முதலமைச்சரை கொண்டு வந்ததில் என் பங்கு அதிகம். அவர் எம்எல்ஏ நிற்க வச்சது என்னுடைய பங்கு அதிகம். அவரை வெற்றி பெற வச்சது என் பங்கு அதிகம். குஷ்பாக்காவை கட்சியில் கொண்டு வந்தது, ராதாரவியனை கொண்டு வந்தது, அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் தோற்கடித்து ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற வச்சது, பல்வேறு விஷயங்களில் ஜெயலலிதாவை நான் ஜெயிக்க வச்சுருக்கேன். விஜயகாந்த் அவர்களை எதிர்கட்சி தலைவராக்கி அழக பார்த்துருக்கேன். அன்றைக்கி சோ அவர்கள் மூலமாக நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி நான் பெரிதும் மதிக்கத்தக்க சோ அவர்களின் வழியில் வந்த நம்முடைய அண்ணா குருமூர்த்தி அண்ணா அவர்களை அவர் மூலமாக இந்த கிரெடிட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் இந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை உங்களுடைய தலைமையில் நீங்கள் செஞ்சு முடிங்க. இந்த 2026 எப்படி 2011 சோ அவர்கள் பண்ண மாதிரி இப்போ குருமூர்த்தி அண்ணா அவர்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க. இந்த விஷயத்தை உங்களுடைய பார்வை நடக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரு, அதனால் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்கு. இப்போ அண்ணா தான் முடிவெடுக்கிறாரு. இதில் குருமூர்த்தி அண்ணா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவார் கண்டிப்பாக, எனக்கு தெரியும். என்ன வியூகம் நான் அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன் விரைவில். இப்போ அண்ணாமலை அவர்களும் குருமூர்த்தி அண்ணாவும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்க போகுது. அவங்க பேசி முடித்த உடனே என்னை கண்டிப்பாக எங்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, சொல்லுவேன். அது கண்டிப்பாக மோடி அவர்கள் அறிவிச்சிடுவார். அண்ணாமலை தான் மறுபடியும் தலைமையில் வருவார். அது எப்படி கொண்டு வரோம் என்னென்னு நாங்கள் பார்த்துப்போம். அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்க தான் போகிறாங்க. கூட்டணிக்குள்ளே யாரை கொண்டு வர போகிறோம், என்ன பண்ண போகிறோம். இதில் எடப்பாடி அவர்கள் ஒதுக்கப்படுவார். அவர் வந்து இனிமேல் வந்து அதிமுகவில் என்னவா இருப்பார், அதிமுக கட்சி அவர் கையில் இருக்குமா இருக்காதா, அதிமுக என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஏற்கனவே நயினார் தலைவராக இருக்கார், அது எப்படிங்க நீங்கள் அண்ணாமலையை கொண்டு வருவீங்க, இப்போ தான் மாற்றினீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது. அதை எங்கே சொல்லணுமோ நாங்கள் சொல்லியாச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இங்கே யாரும் வந்து குழப்பிட்டு இருக்க வேணாம். அதுக்கு பேர் தான் வியூகம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுன்னா அது ஏற்கனவே முன்னெடுத்துருப்பாங்கல்ல, அது தெரியாதில்ல. நான் ஏற்கனவே பல விஷயங்களை வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நான் கடிதம் கொடுத்துருக்கேன். அதனால் அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ அவருக்கு தான் வந்து இப்போது சிக்கலாக இருக்குது. ஏன்னா சவுக்கு சங்கரையே ஆலோசகராக வச்சுக்கிட்டு அவர் செயல்படும் போது நம்ம சொல்கிறத அவர் கேட்க மாட்டேன்றாரு. சில விஷயங்களில் வந்து கேட்கல, பல்வேறு விஷயங்கள் கேட்குறாரு. சில விஷயங்களுக்கு வந்து அந்த நுணுக்கங்கள் அவருக்கு புரியல, அவருக்கு நம்பிக்கை வரலையா என்னன்னு தெரியல. ஆனால் அவரை வச்சதே நான் வேலை வாங்கினேன். இப்போவும் அவரை வந்து துருப்புச்சீட்டாக தான் பயன்படுத்துகிறேன். எடப்பாடி அவர்களை என்னுடைய துருப்புச்சீட்டு அவரை பயன்படுத்தி அண்ணாமலையை கொண்டு வர போகிறேன். அது வந்து நிறைய பேருக்கு புரியாது, உங்களுக்கு புரியவும் தேவையில்லை. யாருக்கு புரியுமோ அது புரிஞ்சால் போதும். ஸோ மாரிதாஸ் போன்ற அன்பு சகோதரர், நீங்களும் வந்து சித்தாந்துக்காக வேலை செய்கிறீங்க. உங்களை வந்து பிரச்சார பிரிவு தலைவராக ஆக்கணும்னு நான் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் அதை நீங்கள் மறுத்துட்டீங்க. அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார், எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் மாநில தலைவராக தான் வரணும் அடம்பிடிக்கிறீங்க. அண்ணாமலையை வந்து அவரை தான் தலைவராக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது வந்து உங்களுக்கு கிடைக்கலன்ற பொறாமையில் அண்ணாமலை வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அப்படி பேசாதீங்க. அண்ணாமலைக்கு அவரோட உச்சம் அவருக்கு கிடைக்க வேண்டியது கடவுள் கொடுக்க போகிறாரு. குரானில் கூட ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, அல்லாஹ் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து நம்ம பகவத்கீதையில் கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, கர்மண்ணே வாத்திகாரஸ்தே மாப்பலேஷு கதாசன
மா கர்ம பலகே துர்பு மா தேசம் கோஸ் தவ கர்மணி. உன் கடமையை செய் அர்ஜுனா, அதில் தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. பலனை பற்றி வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன்றாரு. இப்போ நம்ம கடமையை மட்டும் செய்யணும். நமக்கு பதவியோ பணமோ பட்டமோ புகழோ பெயரோ எல்லாம் கடவுள் போடுற அவர் கொடுக்குற அனுகிரகம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும். நாம் நேர்மையாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே போகணும். பணத்துக்கோ புகழுக்கோ ஆசைப்படக்கூடாது. அது நிலையில்லாத புகழ் நமக்கு தேவையில்லை. நிலையான புகழை இறைவன் தருவார். அவர் முடிவு பண்ணாருன்னா கிடைக்கும். நிலையில்லாத புகழை நம்மளே விளம்பரப்படுத்தி நம்மளே பெரியாது பண்ண அது நிலையில்லாத புகழ் அது கிடைக்காது. ஸோ அன்பு சகோதரர் மாரிதாஸ் போனோம். நம்ம சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறீங்க, உங்களை மதிக்கிறேன். உங்களுக்கான என்ன விஷயம் வேணுமோ நேரடியாக நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் செய்கிறோம். ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ஆசைப்படுறது தவறில்லை. அதற்கான தகுதியை நம்ம உருவாக்கிக்கணும். அப்படி தான் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வரப்பட்டாலும் நிறைய பேர் இருந்தாலும் மரியாதைக்குரிய எல்முருகன் அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் அவர் அமைச்சரானார், மத்திய இணையமைச்சரானார். தமிழ் சேக்கா நான் ஒவ்வொரு விஷயமும் அவங்க தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமாக கொடுப்பேன். உடனடியாக அவங்க யார் என்னன்னா நினைக்காம இந்த விஷயம் சரியாக இருக்குது, கட்சி நலனுக்கு உகந்ததுன்னு அக்கா உடனடியாக செய்வாங்க. எனக்கு சக்தி கேந்திர பொறுப்பாளராக இருக்கும்போது அக்கா கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இங்கே மரியாதைக்குரிய வேத சுப்பிரமணியம் அவர்கள் மாவட்ட அந்த பொறுப்பாளராக இருக்கும்போது எனக்கு நேரில் அந்த இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாரத மாதா ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் நான் கட்சியில் தொடர்ந்து செயல்பட்டு இருப்பேன். யார் தலைவராக வந்தாலும் யார் வந்தாலும் அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்கன்னு பொறுத்து தான் மேலிடம் அவங்கள கௌரவப்படுத்துவாங்க. அதே மாதிரி மாரிதாஸ் அவர்கள் சும்மா யூடியூப்லேயே இருந்துட்டு குண்டு செட்டில் குதிரை ஓட்டாமல் நீங்கள் களத்துக்கு வாங்க, ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்துங்க, கட்சியில் இணைஞ்சு அதில் பொறுப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். நீங்களும் தலைவராகலாம். கட்சியில் யார் வேணால் தலைவராகலாம். தகுதி உள்ளவங்களை மேலிடம் தேர்ந்தெடுக்கும். அதற்கு நீங்கள் உங்களை வளர்த்துக்கங்க. அதை விட்டுட்டு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறதோ ஒருத்தரோட வளர்ச்சியில் பொறாமப்படுறது வேணாம். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருடைய உணவுலையும் ஒரு பருக்கையிலையும் அவனுடைய பெயர் எழுதியிருக்கோன்னு குரானில் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய இறை வார்த்தைகள் சொல்கிறார் இல்லையா. நம்ம கடவுள் என்ன சொல்கிறாங்க, நம்ம சிவபெருமான் இறைவன் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, அவனின்றி ஒன்றும் அசையாது, நமக்கு எல்லாமே கடவுள் தருவார், கவலையே கிடையாது. நம்ம வேலையை எதுவும் நம்ம செய்யணும். அதனால் பொறாமப்பட்டு நீங்கள் அண்ணாமலை திட்டுறது, அண்ணாமலை ஒழிச்சிருவேன்னு சொல்கிறது யாரையும் ஒழிக்கலாம் முடியாதுங்க. அது கடவுள் கையில் இருக்குது. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் பைபிளில் கூட ஒரு வசனம் வரும், காலங்கள் கர்த்தரின் கருத்தில் அல்லவோ இருக்கிறதுன்னு ஒரு வசனம் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதனால் இந்த நேரம் காலம் இந்த ராசி இந்த ஜோசியம் இதெல்லாம் நம்புறதில்லை. கடவுளை நம்புவேன். கடவுள் சொல்கிற வார்த்தை தான் நமக்கு தேவை. அப்போ கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம கடமையை செய்யணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நம்ம கடமையை நம்ம செய்வோம். தானாக பலன் சேரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நான் எடுக்கிற வியூகம் வெற்றி பெறும் எனக்கு தெரியும். மோடி அவர்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி யோசி வரும் முன்னே மாதிரி மோடி அவர்கள் என்ன செய்ய போகிறான்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ணாமலை தான் சிஎம் கேண்டாக வரப்போகிறாரு. பாஜகவோட தலைமையில் தான் எங்கள் கூட்டணி அமைய போகுது. இங்கே நாம் ஆட்சி அதிகாரத்தில் வரப்போகிறோம். அது எத்தனை சீட்டு என்ன ஏதுன்றதை பற்றிலாம் நான் விளக்கமாக குருமூர்த்தி அண்ணா கிட்ட விளக்கிடுவேன். விரைவில் மோடி அவர்களும் தெரிவிக்கப்படும். அமித்ஷா அவர்கள் மூலமாக எல்லா விஷயம் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வரப்போகிறாரு. கூட இருக்க கூட்டணிகளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், துணை முதலமைச்சர் பதவியா, என்ன முதலமைச்சர் என்ன, அதெல்லாம் நேரடியாக பேசுவோம். பேசாமையே நிறைய பேர் முடிவு பண்ணாதீங்க. நிறைய விஷயங்களில் நம்ம நிறைய புது விஷயங்களை நான் புகுத்துவேன். அதனால் யாரும் அதிருப்தி அழிஞ்சு ஓடி போயிடாதீங்க. கூட்டணிக்குள்ளே வாங்க. எல்லாரையும் அக்கமடேட் பண்ணி எல்லாருக்கும் நம்ம பாஜக மிகப்பெரிய பொறுப்புகள் காத்திருக்கு. என்ன அண்ணாமலையை நீங்கள் சிஎம்னு சொல்லிட்டீங்களே, அப்போ எங்கள் விஜய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மற்ற கூட்டணியில் உள்ள மற்றவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்படும், ஆட்சி அதிகாரத்தில் என்ன கொடுக்கப்படும்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பொறுமையாக இருங்க. அதனால் அதிருப்தி ஆகிட்டு நம்ம கிடைக்காதோ இது கிடைக்காதோன்னு தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் பல்வேறு விஷயங்கள் நான் முடிவு தான் பண்ணி வச்சுருக்கேன். மோடி அவர்கள் முறைப்படி உங்களுக்கு தெரிவிப்பார். பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.